வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம திவ்ய தேச தியானத்தை பற்றி ஆங்கரை பெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் தான் தினம் பூஜிக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் விக்கிரகத்திற்கு பூஜை செய்து ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமன் நாராயணியம் பாராயணம் ஆரம்பிக்கும் முன் மனதினால் ஸ்ரீ குருவாயூர் கோவிலை நன்கு நினைத்து கொள்வார். அதாவது மனதினால் முதலில் நாராயண சரசில் திருக்குளத்தில் கை கால் அலம்பி ஆசமனம் செய்து கொண்டு ஸ்ரீ பகவதி அம்மனை தரிசித்துவிட்டு அங்கிருந்தே மம்மியூர் அப்பனை திசை நோக்கி தொழுதுவிட்டு பகவானுக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு பக்கத்தில் நமஸ்காரம் செய்து கொண்டு உள்ளே சென்று இடது பக்கத்து திண்ணையில் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி உட்கார்ந்து ஸ்ரீமத் நாராயணிய ஸ்தோத்திரத்தை சொன்ன இடத்தை தொட்டு ஒத்திக்கொண்டு ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசனம் செய்து உள் பிரகாரத்தில் உள்ள வலம்புரி மகாகணபதி, தூண்களில் உள்ள 10 அவதார மூர்த்திகள், ஸ்ரீ குருவாயூரப்பனே ஏற்பாடு செய்து கொண்ட ஸ்ரீ வேணுகோபால சிற்பம் உள்ள தூண், அனந்த சயன பெருமாள், முருகன், ஸ்ரீ ஆஞ்சநேயர் முதலிய மூர்த்திகளை தரிசித்துவிட்டு வெளி பிரகாரத்தை சுற்றும்போது ஸ்ரீ ஐயப்பன் சந்நிதி, கொடிமரத்தின் உச்சியில் இருக்கும் தங்க கருடனையும் தரிசித்து கொண்டு மறுபடியும் கொடிமரத்தின் கீழ் நமஸ்காரம் செய்துவிட்டு பாராயணத்தை தொடங்குவார். இந்த மாதிரி செய்வதற்கு திவ்ய தேச தியானம் என்று ஸ்ரீ சுவாமிகள் சொல்வது வழக்கம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளும் இதை ஆமோதித்து இந்த மாதிரி செய்வது தினம் ஸ்ரீ குருவாயூர் சேத்திரத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு சமம் என்றும் அனுகிரகித்திருக்கிறார்கள். ஸ்ரீ சுவாமிகள் இம்மாதிரி திவ்ய தேச தியானத்தை தினந்தோறும் அனுசந்தானம் செய்து தம்மிடம் நாடி வரும் பக்தர்களிடம் எடுத்துரைத்தபடி அவரவர்கள் தங்கள் இஷ்ட சேத்திரத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மானசீகமாக பிரதிதினமும் தியானம் செய்து வர சகல க்ஷேமங்களையும் அடையலாம் என்று அருளியிருக்கிறார்கள். இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.